பாலுண்ணா, எனக்கு உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, 2021 இருந்த அதே கூட்டணி 2026 கட்டிட்டீங்க. ஆனால் அமமுக உள்ள வந்துருச்சு, ஓபிஎஸ் வெளில போயிருக்கிறார், பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக பிரிந்திருக்கிறது. இந்த பலவீனங்களை எப்படி சரிப்படுத்த போறீங்க? இந்த பலவீனங்களை பற்றி பேசாமலேயே அதிமுக கூட்டணியை எப்படி பலமான கூட்டணின்னு சொல்ல முடியும்? ஒரு பக்கம் ஜி.கே. வாசன் போட்டியிடல, அண்ணாமலை போட்டியிடல, டிடிவி போட்டியிடல, அன்புமணி சார் போட்டி போட போறது இல்ல. இதையெல்லாம் எதை உணர்த்துது? இதை எப்படி நான் எடுத்துக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் எனக்கு சொல்லுங்க. இதற்கு முன்பாக இந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்விதான் நீங்கள் எழுப்பக்கூடியது. இதற்கு முன்பாக 1972க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்ததே கிடையாது. அதிலும் 1972 பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் அப்பொழுது திமுகவில் இருந்தார். அதன் காரணமாக நிகழ்ந்தது. 2011 16 இல்லை 96 2001 வரைக்கும் நடந்த ஆட்சி திமுகவினுடைய கலைஞர்களுடைய ஆட்சி 96 2000 மிகச்சிறந்த ஆட்சி என்று அப்பொழுது போற்றப்பட்டது. திமுக நிச்சயமாக நாம் தான் ஆட்சிக்கு வருவோம் என்ற மனநிலையில், உறுதியான மனநிலையில் அன்றைக்கு அவர் இருந்தார். ஆனாலும் கூட திமுக அன்றைக்கு தோற்றது. அதுதான் ஒரு திமுக கலைஞருடைய ஒரு நல்ல சிறந்த ஆட்சி என்று சொல்லலாம். ஆனால் அப்பொழுதும் அவர்கள் அதை கோட்டை விட்டார்கள். இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்வி என்னவென்றால், எடப்பாடி அவர்களோடு இன்றைக்கு டிடிவி அவர்கள் சேர்ந்திருக்கிறார், ஓபிஎஸ் அவர்கள் வெளியே சென்று விட்டார், மற்ற கட்சிகள் எல்லாம் சொல்லுகிறீர்கள். இது எல்லாமே உங்களுடைய கற்பனைகள். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் அந்த இயக்கத்தை வழிநடத்த முடியும் என்ற மனநிலையில் இருந்தார்கள். ஆனால் டிடிவி அவர்கள் இன்றைக்கு ஒருவேளை யாருடன் கூட்டணி அமைப்பது என்ற பிரச்சனை எழுகின்ற பொழுது அவர்கள் விஜயுடன் செல்லலாமா என்ற ஒரு மனநிலை, திமுகவுடன் செல்லலாமா என்ற மனநிலை. மிகச் சரியான முடிவை டிடிவி அவர்கள் இந்த தேர்தலில் எடுத்திருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் சொல்கிறேன். இதைவிட ஒரு சிறந்த முடிவை டிடிவி அவர்கள் எடுக்கவே முடியும். ஒருவேளை திமுகவோடு சென்றிருந்தார் அவருடைய அடையாளத்தையே இழந்திருப்பார். ஒரு இல்ல அது 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 அடுத்த கேள்வி வரேன். இந்த இதுக்குள்ள போனா நான் சொல்ல வேண்டியது தவறிடுவேன். அடுத்தது, விஜயோடு அவர் கூட்டணி வைத்திருந்தால் இடம் அதிகமாக பெற்றிருக்கலாம். ஆனால் கூட்டணி கட்சியினால் வரக்கூடிய அதிகமான வாக்கு சதவீதம் என்பது டிடிவி அவர்களுக்கு வந்திருக்காது. எனவே தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், தன்னை நம்பியவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற மனநிலையோடு அவர் இங்கே வந்திருக்கிறார். இதில் நீங்கள் நன்றாக நீங்கள் கவனிக்கப்பட வேண்டியது ஒரு கேள்வியை நீங்க கேட்டீங்க. கொங்கு மண்டலத்தில் மட்டும் வெற்றி, மற்ற இடங்களில் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது நான் சொல்லுகிறேன், கடந்த முறை 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கடைசியாக நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டோம், வேண்டும் என்று சொன்னோம். கடைசியாக கொடுத்த போது அதில் திமுக மிகப்பெரிய அரசியலை செய்தது. தென் மாவட்டங்களில் பொறுத்தவரையில் தேவர் மக்களுடைய இடத்தை வன்னியர்களுக்கு கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னார்கள். வட மாவட்டத்தை பொறுத்தவரையில் வன்னியர்கள் மற்றவர்களிடமிருந்து எல்லா இடத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னார்கள். அதை அப்பொழுது மக்கள் மத்தியில். ஆனால் இன்றைக்கு மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுப்போம் என்று சொன்ன திமுக அதை இன்றைக்கு செய்ய தவறி இருக்கக்கூடிய வேளையில் பாட்டாளி மக்கள் கட்சியும் அண்ணன் டிடிவி அவர்களும் அதிமுகவோடு இணைந்திருக்கக்கூடிய சூழலில் மிகச்சரியாக நீங்கள் சொல்லக்கூடிய 3 பகுதிகளிலும் பலமான இடங்களை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் பெற முடியும். ஒரே ஒரு கேள்வி அழுத்தம் திருத்தம், நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி அண்மையில் நடத்திய போராட்டத்தின்படி 10% இடஒதுக்கீட்டை 15% உயர்த்த வேண்டும், அதுதான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட வேண்டிய முதல் ஆணைன்னு அதிமுக உங்களால் வலியுறுத்த முடியுமா? அது அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில இடம்பெற செய்ய முடியுமா? இல்ல அது பாருங்க, நல்ல நெல்சன் அதை விட நாங்கள் விரிவடைந்து பேசுகிறோம். முக்கியமான கோரிக்கை, எந்த கோரிக்கைக்காக பாட்டாளி மக்கள் கட்சி இவ்வளவு ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறதோ அந்த கோரிக்கையை அதிமுக வலியுறுத்தினீங்களா? நான் முடிச்சிடுறாங்க. நீங்க உங்க கேள்விக்கான பதில் அதற்கு இன்றைக்கு நாங்கள் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டிருந்தால் கூட, ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் பீகார் உள்ளிட்ட பல மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட காரணத்தினால் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை முழுமையாக நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் உரிய இடஒதுக்கீடு கொடுங்கள்
எங்களுக்கு மட்டும் கொடுங்கள் என்று சொன்னதை மாற்றி அனைவருக்கும் கொடுங்கள் என்ற மனநிலையில் நாங்கள் இருக்கின்ற பொழுது அனைத்து தரப்பு மக்களுடைய வாக்குகளை எங்களால் நிச்சயமாக பெற முடியும். ஒரு விஷயம், திமுகவிலிருந்து எஸ்கேபி கருணா அண்ணன் ஒரு விஷயத்த ரொம்ப ஃபேரா ஒத்துக்கிட்டார். இந்த விவாதத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து உருவாக்கம் என்னவென்று நான் பார்க்கிறேன்னா, நாங்கள் பலமாக இருக்கிறோம் கூட்டணி கட்சிகள் வாக்கு சதவீத அடிப்படையில், அவர்கள் உரிய பலத்தோடு இல்லை என்று நான் முன்வைத்த வாதத்தை அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார், கூட்டணி கட்சிகள் வாக்கு சதவீதத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அவர் சொன்னாரா இல்லையா? அதிலிருந்தே அவர்களுக்கு உரிய வாக்கு சதவீதம் கூட்டணி அடிப்படையில் இல்லை என்பதை ரொம்ப ஃபேரா ஒத்துக்கிட்டார். நீங்க அண்ணன் காரை செல்வராஜ் அவர்கள் சொல்றார், நீங்க மேடத்திட்ட கேட்டீங்க, டிடிவியும் அண்ணா திமுகவும் கடுமையாக எதிர்த்தவர்கள், எப்படி நீங்க ஒன்னா இருக்க முடியும்னு கேட்டீங்க. ஆனால் ஒன்றை சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பதுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம் என்று சொன்னவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஈழத்தில் கொன்று குவித்த காங்கிரஸோடு ஒருபோதும் நாங்கள் உறவு வைக்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் விடுதலை சிறுத்தை இன்றைக்கு ஒன்றாக இருக்கிறார்கள். திமுகவை கட்டுவிரியனும் கண்ணாடு விரியனும் என்று சொன்ன விடுதலை சிறுத்தை இன்றைக்கு திமுகவோடு இருக்கிறார்கள். எனவே இப்படி சொன்ன வாதத்தின் அடிப்படையில் ஒரு கூட்டணி என்பதை ஒருபோதும் எந்த கட்சிக்கும் அதை நாம் பாமக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரியவர் ராமதாஸ் சுயேட்சையாகவோ தனி கழகம் அமைத்தோ வேட்பாளர்களை நிறுத்தினால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி சதவீதம் என்ன? நிச்சயமா சிறப்பான எங்கள் கட்சியினுடைய வெற்றிக்கான பிரச்சாரத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் செய்வார். நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். நீங்கள் எந்த குழப்பமும் வேண்டாம். கட்சியினுடைய அடையாளம் என்பது மாம்பழம் சின்னம். பதில் அவ்வளவுதான். கட்சியினுடைய எதிர்காலம் என்பது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். பாட்டாளி சொந்தங்களும் இன்றைக்கு எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை வழிநடத்த அன்புமணியால் தான் முடியும் என்ற அடிப்படையில் ஒன்றாக இருப்பார்கள்.